கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி, இந்த மாதத்தின் இறுதி வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பயணங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் அதை நிறைவு செய்யும்படியாய் ஆண்டவருக்குள்ளே நான் ஆசைப்படுகிறேன். சகேயுவின் வாழ்க்கை பயணத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு வாழ்க்கை பயணத்தை அதோடு சேர்த்து கொள்ளலாம். இதையும் ரிலவெண்ட்டாக சகேயுவுக்கு ஒப்பிட்டு என்னால் பேச முடியும். ஆனால் சகேயு என்று கேட்டு அது ஒரு மாதிரி ஆயிடப்படாதுங்கிறதுக்காக மாற்றி ஒருவரை அதிலே இணைத்து கொள்ள நான் ஆண்டவருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் பேருக்கு அது மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று சொல்லியும் நான் நம்புகிறேன். ஓகே, அரிசி எத்தனை விதமாக கூட மாற்றி சாப்பிடலாம். ஆனால் வசனத்தை அரிசி ஒன்று தான். அரிசியிலே உப்புமா செய்யலாம், பல செய்யலாம், இருக்கட்டும். அதை போல் பெயரை மட்டும் சற்று மாற்றி உங்களையும் அந்த பகுதிக்குள்ளே உட்படுத்தி நீங்கள் உங்களை உட்படுத்தி கொள்வதன் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தியுள்ள காரியங்களுக்குள்ளாக உங்களை வெளிப்பட செய்து உங்களுடைய வெளிப்படுதல் ஒரு அருணோதயம் போல உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் இந்த தேசத்திற்கும் காணப்பட கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரை நன்றியோடு துதித்து இந்த பயணத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? ஓடி இந்த மாதத்தில் முடித்து புதிய பயணத்துக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. இந்த பயணத்திலே நாம் அறிந்திருக்க வேண்டிய அல்லது கடைப்பிடிக்க வேண்டிய சில காரியங்களை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அதை யோசிக்காமல் இருந்திருக்கலாம். யோசிக்க வைத்து விடுகிறேன். சங்கீதக்காரன் சொன்னது போல், யாருடைய குட்டுதல் என்ன மாதிரி இருக்கும்? ஆமாம் சார், நீதிமான் குற்றணும் போல தயவாய் என்னை குற்றணும். நாங்கள் தயவாய் தான் குட்டுறோம். கோவமெல்லாம் என்ன செய்யலை. ஒருவேளை கோவமாக அதை நினச்சிங்கன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் கோவமாக நினச்சிங்கன்னா இப்போ என்ன செஞ்சீங்க? தயவாய்த்தான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய தயவை முன்னிட்டு, அவருடைய தயவுகளின் இரக்கங்களை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆலோசனைகளாய் சொல்லுகிறோம். உலகத்தில் மண்டையில் குட்டினா வீங்கி போயிடும். ஆனால் இது வீங்காது, உங்கள் ஞானத்தை விருத்தி அடைய செய்யும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காலேபை குறித்து இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். எப்படின்னா, உலகத்தோடு உலகமாய் சகையு போயிருந்தால் தேவனை தெரிந்து மட்டும் இருந்திருக்கலாம். தேவனால் செய்யப்பட்டவைகளை கேட்டு மட்டும் இருந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலே வந்து ரோட்டில் என்ன செஞ்சிருக்கலாம்? ஏனென்றால் பின்னுள்ள வாழ்க்கையை எண்ணிதான் கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பங்களை, அவரை அறியக்கூடிய ஸ்லாக்கியங்களை அவர் நமக்கு தருகிறார். பின்னுள்ள வாழ்க்கையை எண்ணி நம்ம எப்போவுமே முன்னாடி என்ன இருக்குன்னு தான் பார்ப்போம். பின்னாடி இருக்கிறத பார்க்க மாட்டோம். நீங்கள் லக்கை அடைய வேண்டும் என்றால் பின்னானவைகளை சிலதில் பின்னாத பார்க்காதன்னு இருக்கு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னான சில காரியங்களை மறந்து பின்னாடி தேவன் நமக்கென்று நியமித்திருக்கிறவைகளை நாம் பார்ப்போம் என்றால் எப்படி ஓடுவோம்? தலை தெறிக்க ஓடுவோன்றேன். நிற்காமல் ஓடுவோம்.
ஜீவன் தப்ப ஓடுகிற மாதிரி அல்ல. ஜீவன் தப்ப ஓடினான், ஆனால் லோத்து எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். நம்ம ஜீவன் தப்ப மட்டுமல்ல, அநேகருக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒருவராய் நமக்கு ஜீவனை தந்த அந்த ஆண்டவருக்காய் ஓடுகிற ஓட்டமாகவும், அவர் தந்த ஜீவன் பயனுள்ள ஜீவனாக இருக்கத்தக்கதாக நான் ஓடுகிறபடியால் இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் சீராக அமைப்போம். சகையு உலகத்தோடு உலகமாக இல்லை, தேவனுக்குள் வந்தான், புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை பயணம் ஒரு தன்னிகரற்ற ஒரு பயணமாக இருந்ததை போலவே காலேபுடைய வாழ்க்கையும் இந்த கால வேளையில் உங்களுக்கு சில காரியத்தை நான் ஒப்பிட்டு காட்டும்படியாய் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்கள் யாவரோடும் கூட அவர் பேசுவாராக. இந்த காலையில் வேறு ஏதாவது வார்த்தை எங்கிட்ட பேசணும்னு நினச்சி வந்த யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கையை வைத்துங்க. ஒருத்தருக்குமே இல்லையா? ஒருத்தருக்குமே இல்லை. சரி சரி, தோத்திரம். இந்த நாளிலே சகைவை எப்படி உலகத்தோடு உலகமாக இல்லாதபடி, இல்லை உறவுகளோடு உறவாக இல்லாதபடி, அந்த அதிகாரிகள் மத்தியிலே அந்த அந்த அனுசரணை அப்படியே இல்லாதபடி, எப்படி தேவனுக்காய் தன்னை மாற்றிக்கொண்டபடியால் ஒரு உயர்நிலைமை அடைந்தானோ அதை போல காலேபையும் நான் வைத்து சில காரியங்களை இந்த நாளிலே சுட்டி காட்டும்படியாக ஆண்டவருக்குள்ளே நான் ஆசைப்படுகிறேன். அதில் காலேபு யாரோடு இணைந்தவன்? இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட. அவனும் இஸ்ரவேல் ஜனம். சகையும் உலக ஜனம், உலக மக்களைப் போல உலகத்திலே அந்த சிந்தையோடு வாழ்ந்து உயர்ந்தவன் அவன். ரைட்டா? உலகம் உலகத்துக்கு நேராகவும், உலகத்தின் அதிபதிக்கு நேராகவும், உலகத்தின் காரியத்துக்கு நேராக வழி. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதுக்கு நேராக? உலகம் உலகத்துக்கு நேராக போகுது, தப்பு இல்லை. ஏன்னா அது உலகம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி போகணும்? நல்லா கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு நேராக போகணும், தேவனோட போகணும், தேவனோட இருக்கணும், தேவன் சொல்லுகிறபடி செய்யணும், எல்லாம் சொல்லிவிட்டீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் செயல்படுகிறோமா என்று தான் பார்க்க விரும்புகிறேன். ரீஃபைன்ட் டு பி ரீஃபைன்டு. சுத்திகரிக்கப்பட்டவன் இன்னும் அதிகமாக சுத்திகரிக்கப்படத்தக்கதாக மாற்றிக்கொள்ள வேண்டியவன். சுத்திகரிக்கப்பட்டது நல்லது தான். கலப்படமாக தரமற்றதாக இருந்தது அது வேண்டாம் தான். ஆனால் தரமற்றதிலிருந்து, ஏனென்றால் நீ தீர்ப்பானவைகளிலிருந்து விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் வாய் மாதிரியா இருப்ப. நம்ம வாய் என்ன வாய்? அவங்க வாய் உங்களுக்கு தெரியும். சரி, நல்ல வாய் இருக்கவங்களுக்கும் தெரியும், நல்லா இல்லாத வாய் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் 32 பல்லு தான். வயசானா கொஞ்சம் கொஞ்சம் கொட்டும், அப்புறம் செட்டு, அப்புறம் ஒட்டு, அப்படியே கெட்டு ரைட், ஓகே. நம்ம வாயை பற்றி தெரியும், இருக்கட்டும். இஸ்ரவேல் ஜனம் என்பது தேவனுடைய பார்வையிலே உயர்ந்தது. இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே நான் உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், பற்பல விதமான காரியங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். இன்னும் விசேஷமாய் ஆண்டவர் சொன்னால், இஸ்ரவேல் என்னுடைய ஊழியக்காரன். யாருடைய ஊழியக்காரன்? அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் என்றால், ஊழியக்காரன் யார் சொல்லுகிறத செய்யணும்? எஜமான் சொல்லுகிறத செய்யணும். அவன் என்னுடைய ஊழியக்காரன். என்னுடைய பங்கு நிறைய இருக்குது. இப்போ அந்த பங்குக்கெல்லாம் போகாமல் பங்காளியாக இருக்க நம்ம வேறு மாதிரி ஒரு பங்கை இந்த கால வேளையில் எடுபடாத ஒரு நல்ல பங்கை ஆண்டவரிடத்தில் தெரிந்து கொள்ள உங்கள் யாவருக்கும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக உதவி.
ஆண்டவரை குறித்த மொத்த திட்டமே இஸ்ரவேல் என்பதை குறித்து மிக உயர்ந்த ஒரு திட்டம்தான். அந்த உயர்ந்த திட்டத்துக்கு நேராக அவர்களை கொண்டு வருவதற்காய் அவர் பற்பல காரியங்களை அவர் செய்தது உண்மைதான். அதில் பார்க்க போனால் நமக்கு நன்றா தெரியும், அவங்க அதிகமாக எதோடு கலந்திருந்தார்கள் என்றால் எகிப்தியரோடும் எகிப்திய கலாச்சாரங்களோடும் அவர்களுடைய வழிபாடுகளோடும் அந்த ஜனங்களோடும் கூட அதிகமாக கலந்திருந்தார்கள். சகைய உலகத்து மக்கள் உலக உறவு அப்படியே கலந்திருந்தாலும் என்னைக்கு தேவனை தெரிந்து கொண்டானோ அதற்கு பின்பதாக தேவன் முன்னே உலகம் பின்னே. நமக்கு எப்படின்னா உலகமும் முன்ன தேவனும் முன்ன. என்ன அருமையான சூப்பரான ஐடியா. நாட்டக்கட சொல்லுவாங்க, ஆண்டவர் தாங்க முன்னாடி, உலகமும். ஆமாம், எதை பின்னாடி வச்சு எதை முன்னாடி வைக்கணுமோ அதை வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டையுமே முன்னாடி வச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் இருக்குது பாஸ்டர். நம்ம இங்கே தான் வாழணும், உலக உறவுகளோடு தான் வாழணும், உலக அன்பர்களோடு தான் வாழணும். அதனால உலகத்தை பின்னாடி வச்சா நமக்கு அது அவங்க ரொம்ப என்ன குறித்து என்ன செஞ்சுருவாங்க, வருத்தப்பட்டுருவாங்க. நீர் கூட வருத்தப்பட்டால் அதை வருத்தத்தை மறந்துடுவீர். ஆனால் எங்கள் மக்கள் வருத்தப்பட்டால் என்ன செய்ய மாட்டாங்க, மறக்காமல் முதுகுலையும் குத்துவான் நெஞ்சிலையும் குத்துவான். அதனால் முன்னாடி வச்சுக்கிறோம், பார்வைக்கு வச்சுருப்போம். ஆனால் உண்மையாக யார் தான் எனக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்வாங்கன்னா டுபாக்கூராக கதை சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனத்துடைய தன்மை எவ்வளவுதான் தேவன் அவர்களை அவருடைய கையின் கீழே வழிநடத்தி சென்றாலும் அவர்களை கொடுத்த ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டு, வணங்கா கழுத்துள்ளவர்கள், இருதய கடினம் உள்ளவர்கள், தேவனை எப்பொழுதுமே என்ன செய்கிறவர்கள். நம்ம பரீட்சை நம்ம டெஸ்ட் வைக்கிற மாதிரி நம்ம ஆண்டவருக்கு பரீட்சை பார்க்கிறவர்கள். படித்த பாடத்துக்கு டெஸ்ட்டு, ஆனால் இவங்க டெஸ்ட்டுக்கே டெஸ்ட் வைக்கிற ஆள் நம்ம ஆள். இந்த நிலைமையில் காணப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அதனால இறுதியாக ஆண்டவர் கோபமடைந்து ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவே முடியாது என்று சொன்ன அளவுக்கு உள்ளவர்கள். அவர்கள் வீணாய் போய்விடாத விடிக்கை உண்டாக்கினவர் நேரடியாக இடைப்பட்டால் அழிஞ்சு போவாங்கிறதுக்காக மீடியேட்டர்ஸை வச்சுருந்தார். இடையில் தரகரை பேசலை. இடையிலே தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற ஆசாரியர்கள், பலிமுறைகள் என்ற பல காரியங்களை வைத்து இவங்க தூரம் போனாலும் தூரம் போய்விடாதபடி சேர்த்துக்கொள்ள அவர் காரியங்களை செய்து கொண்டே இருந்தாலும் கூட, என்ன பாருங்க, செய்து கொண்டிருந்தாலும் கூட சுவாபம். ஆமாம், பூனையும் புலிக்குட்டியும் குட்டி போடும்போது சின்ன கொஞ்சம் சைஸில் வித்தியாசமாக இருந்தாலும் புலி, ஆமாம், குதிரையும் பார்க்க கழுத குட்டியும் பார்க்க அழகாக இருக்கும் தெரியுமா. சரி இருக்கட்டும், பார்க்க ஒன்றா இருக்கும். ஆனால் அது கழுத குட்டி குதிரை குட்டி. ஆமாம், அதனால் குதிரைக்கு குட்டிக்கு வரும்போது அதுக்கு வேறு பேர் இருக்கட்டும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தோடும் அதிகமாய் கலந்திருந்தார்கள், உலகத்தின் வழிபாடுகளோடும் கலந்திருந்தார்கள். அதே வேளையில் முற்றும் முழுதும் எதுக்கு தான் இருந்தான்னா மாம்சத்துக்காகவே இருந்தான். எப்பவும் சொல்லலாம், இறைச்சி பானைக்கிட்டே இருந்தான், நல்ல புழுகு அவன் வச்சு மிதின்னு மீச்சிக்கிட்டு இருந்தான். இறைச்சி பானைக்கிட்டே இருந்து அப்படியே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப இதாக இருந்த மாதிரி சொன்னான். ஆனால் ஜீவன் அவர்களுக்கு எப்படி இருந்தது, கசப்பாக இருந்தது என்பதாகத்தான் போட்டு இருக்கிறது. இவனுடைய சுவாபம் திங்கிறதில் மட்டும்தான் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் திங்கிறதாலே பிரச்சனைகளை எழுப்பினவன். அதுக்குள்ளே தான் யார் காணப்பட்டா, காலேப் காணப்பட்டான். கலந்த மக்களோடு அந்த ஜீனில் வந்தவன் தான். நண்பனை சொல்லிவிடுகிறேன், குடும்ப பின்னணியத்தை சொல்லு, நீ எப்படி இருப்பேன், இப்படி பல காரியம், உன் நண்பனை சொல், இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ பின்னணியத்தை எல்லாம் பார்த்தால் அந்த சந்ததிகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் தொடர்ந்து செய்து வந்த காரியங்களை எல்லாம் பார்ப்போம் என்றால்
தேவனை கோபமூட்டத்தக்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடிய மக்களாகவும், தேவனை கோபப்படுத்துகிற மக்களாகவும், தேவனை சரியாக அறிந்து நடக்காதவர்களாகவும், அவருடைய லக்கு காணான் வேற ஒன்றுக்காகவும் இல்லை, பட்டதுக்கு இளைப்பாறுதல் தேவை என்பதற்காக மட்டுமே காணப்பட்ட மக்கள். அதில் வந்தவர் தான் யார்? தப்பி பிறக்க செய்தார். என்ன செய்தார்? இப்போ நம்மவும் எப்படி பிறக்கணும்? ஆனால் எப்படி பிறக்கணும்? தப்பி பிறக்கணும். தப்பி பிறக்கலைன்னா நாமும் யாரை மாதிரி தான் இருப்போம்? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல. இஸ்ரவேல் ஜனம் எதோடு கலந்திருந்தது? உலகத்தோடும் கலந்திருந்தது, மாம்சீக கிரியைகளோடும் கலந்திருந்தது. தேவனோடு இணைந்து செயல்படுவதிலே எப்பொழுதுமே முரட்டாட்டம் உள்ளவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, தேவனுடைய காரியங்களோடு இணைந்து செயல்படாதவர்களாய் இருந்தார்களோ அதே போல் இவனும் என்ன செய்திருக்க முடியும்? மாறி இருக்க முடியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே கலகம் பண்ணுற சுபாவம் அதையும் வச்சுட்டு நான் இப்போ டக்கான்னு வர வேணாம், நேரம் இல்லாதபடியால் எல்லாரையும் குறித்துமே தேவனுக்கு ஒரு முன்னோக்கம் உண்டு இல்லையா? நோக்கம் இருக்கா இல்லையா? ஆமாம். ஆலயத்தில் இருக்கிற எல்லாமே பயன்படணும்னா தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் பயன்படணும் தேவன் திட்டம் வச்சுருப்பாரா இல்லையா? எத்தனை பேர் பயன்படுறீங்க? முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன இதில் பயன்பட்டீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. சரி, கையை வைத்தான் கொஞ்சம் பேர், ஏன்னா மொத்தத்தில் கேட்கப்படாதுங்கிறதுக்காக. தேவனுக்கு என்ன செய்யணும்? இங்கே நீங்கள் பாருங்கள், உலகத்தோடு எல்லாத்தோடையும் ஒட்டி பிணைந்தாலும் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய தனித்திட்டங்கள் இருக்கிறது. பிறக்கு முன்பதாகவே நம்மை குறித்த ஒரு நல்ல திட்டம் இருந்துச்சு. இவன் எப்படி மாறினான் என்றால், ஒரு நல்ல ஆவிக்குரிய கூட்டத்தோடு கூட தன்னை அதிகமாக இணைத்து கொண்டான். ஆனால் உலக பழமொழி, இனம் எதத்தோடு தான் சேரும்? ஆமாம், ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிறவன் எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் அடுத்தவனுக்கு சொல்லவே வேண்டாம், அங்கே நம்மால் இருக்கான்னு தெரியும். உலக பழமொழி, பாம்பின் கால். ஆமாம், இது உலக அடிப்படை மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவல் அதுலேயும் ஒரு சில அடிப்படை இருக்குது. இனம் எதோட தான் சேரும்? அதோட. ஏன்னா அப்போ தான் எப்படி இருக்கும்? நடை எப்படி இருக்கும்? இன்பமாக இருப்போம், ஒருமித்து ஆலோசனை பண்ணலாம், ஒருமித்து சில காரியங்களை. எங்க நமக்கு ஒத்து வராதவங்கள்ட்ட எதாவது பேசுவோமா? ஆனால் நமக்கு ஒத்து வர்றவங்களாக இருந்தாலும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு நம்மகிட்ட இருக்கதெல்லாம் அவங்ககிட்ட என்ன செய்வோம்? கொட்டி கவுத்திடுவோம். இதுதான் மனித சுபாவம். மனித சுபாவம் இருந்தாலும் அங்கே தேவனுடைய ஒரு திட்டம் என்று இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, பக்தியுள்ளவன் எவனையும் தேவன் தனக்காய் தெரிந்து கொண்டார். திருடங்கிட்டையும் பக்தி இருக்கும். திருட போகும்போது சொல்லுவான், சாமி நான் எவன் கையிலையும் மாட்டலைன்னா உனக்கு ஒரு பங்கு தந்துடுறேன். நான் யார் கையிலையும் என்ன செய்யப்படாது. அதை மாதிரி கல்லிலேயும் ஈரம் இருப்பது போல, கல்லிலேயும் நார் உரிக்கலாம், கல்லுக்குள்ளேயும் தேரை இருக்க மாதிரி. இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பக்தி என்பது எல்லாருக்குள்ளும் இருக்கும். ஆனால் அது வேஷ பக்தியாக இருக்கும், பின்புதான் அது தெய்வ பக்தியாக மாறும். ஆகவே பக்தியுள்ளவன் எவனையும் தேவன் தனக்காய் தெரிந்து கொண்டார் என்ற அடிப்படையில் என் நம்பிக்கைப்படி, வேதம் வைத்திருக்கிற அந்த வழிமுறைமைப்படி, அந்த நிலைமையின்படி, நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்களா? அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார்ல, பாஸ்டர் என்ன வச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்ணார், எனக்காகவே பிரசங்கம் பண்ணார். அது மாதிரி நினச்சிடாதீங்க யாரும். உங்களுக்காக பிரசங்கம் இல்லை, வேதம் சொல்லுகிறத சொல்கிறதுக்காக வந்திருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது யோசுவா எப்படி தேவனுக்கென்று பிரிக்கப்படுகிறான். எல்லாரை குறித்தும் தேவ தீர்மானம், அவனை குறித்த ஒரு முன் தீர்மான அழைப்பெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு. அது முட்டு இஸ்ரவேல் மத்தியில் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே என்ன மட்டும் இல்லை, பக்தி மட்டும் இல்லை, அவங்க விரும்பினது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வரணும்,
ஜாலியாக வாழ்க்கை நடத்தணும். இன்றைக்கி எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு ஆசை, எல்லாரும் உங்களெல்லாம் சேர்க்கறது தயவுசெய்து பொதுவான ஆசை, இருக்க பிரச்சனையிலிருந்து நிம்மதியாக இருந்துட்டு ஏதோ வந்தோமா போனோமா இருந்தோமா வாழ்க்கை நடத்தினோமா நல்லா இருக்குதா, நான் ஆண்டவருக்கும் எப்படி இருந்துருவேன், சூப்பராக இருந்துருவேன். இதெல்லாம் நல்லா இருந்துட்டா நான் என்ன செஞ்சிருவேன்? ஏங்க பொதுவாக தானே கேட்குறேன், உங்களையே சொல்லலையே. இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். இந்த அடிப்படை தான் மேக்சிமம். இதில் ஒரு சிலருக்கு மட்டுமே ஆண்டவர் ஏன் என்னை படைத்தார், ஏன் இந்த குடும்பத்தில் படைத்தார், எதற்காய் படைத்தார் என்பதெல்லாம் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, அந்த பக்தியுள்ளவன் எவனையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட நிலைமையிலே அறிவுறுத்தும் போது தன்னை அதற்காக என்ன செய்கிறான்? வேறு பிரித்து கொள்ளுகிறான். தேவன் அதற்கேற்ற பாதைகளை திறக்கிறார். நாம் எப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்தாலும் சரி, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற குடும்பத்திலே பிறந்தாலும் அங்கேயும் பக்தியுள்ளவனை தேவனால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி வந்திருக்கிறார்கள். பற்பல மூடத்தனமான நம்பிக்கைகளோடு ஆழ்ந்திருந்தாலும் அதிலிருந்தும் தேவனை பற்றி வந்திருக்கார். ஏனென்றால் காலங்கள் வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தன்னை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக வெளிப்படுத்துகிற தேவன் வெளிப்படுத்தி கொண்டு வந்தது போல முன்னறிவு, முன் தெரிந்தல், பக்தி, இந்த அடிப்படையில் தான் தேவன் முதலாவது யாரை தெரிந்திருக்க வேண்டும் என்றால், ஆமாம், உலகமே தங்களை கெடுத்து கொண்டிருந்தாலும், நோவா தன்னை உறவுகளே கெடுத்து கொண்டிருந்தாலும், நோவாவும் அந்த குடும்பமும் உலகத்தில் காணப்பட்ட மக்கள் மேலே தேவன் கோபப்பட்டாலும், நோவாவின் மீதும் நோவாவின் குடும்பத்தின் மேலும் கர்த்தர் என்ன செய்தார்? கிருபை வைத்தது போல கர்த்தர் நமக்கு செய்து கொண்டு வந்திருக்கிறார். தெரியுமா? அதை நீங்கள் மட்டும் நினச்சிருந்தா இந்நேரம் என்ன செஞ்சுருப்பீங்க? பக்தன் பாடினான் அல்லவா, ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் அங்கே அத்தைக்கணும் ஒன்றாய். அதெல்லாம் தொலைச்சிருப்போம், முக்கியமானதெல்லாம் ஒழிச்சிடணும். உண்டாய் துண்டு துண்டாக கொண்டாடுவோம்ன்றான். ஐ திங்க் ஆமக்கரின்னு தான் நினைக்கிறேன். எத்தனை துண்டை வெட்டினாலும் அத்தனை துண்டும் துடிச்சிக்கிட்டே இருக்கும். வெட்டி வச்சதும் துடிக்கும், துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் அது என்ன செய்யும்? குழம்புல கொதிக்க மட்டும் அதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? நரக ஆக்கிரியில் போடு மட்டும் குதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். குதிப்பேன் குதிப்பேன் குதித்து கொண்டே இருப்பேன். மாற்றுவோம். நம்முடைய முன் தெரிந்து கொள்ளுதலை நாம் நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தாரில் யாருக்கும் இவ்வளவு பக்தி இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பக்தியை கொடுத்து, அந்த பக்தியை அடையக்கூடிய ஒரு சிந்தையை கொடுத்து, அந்த பக்தி விருத்திக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்தினதை நினைத்து இந்த பக்தியின் பாதை விட்டு விலகி போன பல சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போல்லாம் விலக விடாதபடி வழி இதுவே என்று என்ன செஞ்சு கூட்டி சேர்த்து அப்படியே அன்பின் கயிறுகளால் நம்ம கட்டி இழுத்து குறைவுகள் குற்றங்களெல்லாம் மன்னித்து கொண்டு வந்தார்னா நம்ம புது வழியில் நடத்துகிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கணும். புரிஞ்சு இதை நம்ம செய்கிறோமா? ஆண்டவர் தான் சொல்கிறாரு, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் உன்னை எத்தனையோ தரம் கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன். நம்மளை எப்படி கூட்டி சேர்த்தாரு? கோழி வேற மாதிரி கூப்பிடும். நம்ம காரியத்தை சொல்லியே கூப்பிட்றாடே சேட்டைக்காரனே, கீழ்ப்படியாதவனே, அடங்காதவனே, என்னையும் சேர்த்தான் பேசுகிறேன், தயவுசெய்து அதனால் கால் பொல்லாதவனே, திருக்குள்ள இருதயம் உள்ளவனே, அவ்வப்போது மனம் மாற்றிக்கொள்கிறவனே, நினைவை மாற்றிக்கொள்கிறவனே, இரண்டு நினைவுகளோடு இரண்டு வழிகளோடு பல வழிகளோடு நடக்கிறவனே, பல பாஷை பேசுகிறவன். இந்த பாஷை அந்நிய பாஷை பேச பல பாஷெல்லாம் இருக்கு இவங்கிட்ட. இதையெல்லாம் பாராதபடி ஒன்று ஓவர்லுக் பண்ணி நம்ம அவரை திட்டின போதும் மறுதளித்த போதும் தூரம் போன போதும் விடாமல் துரத்திட்டு வந்து நம்ம பிடிச்சி சேர்த்து வச்சிருக்காரு. பக்தன் பாடினான், உம்மை கண்டவன் விட்டு போவானா, இவன் பட்டே போயிட்டா. விட்டுனா எங்கேயா திரும்ப பிடிச்சி வரலாம், பட்டு போனா
ஆனாலும் கர்த்தரால் துளிர்க்க செய்ய முடியும். இப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் நம்ம ஒரு வேறு விதத்தில் வேறு விதமாக ஓடன்னு நினச்சி கூட ஓட விடாமல் அந்த வழிகளை கொண்டு வரும்போது ஏன் எதற்காய் கர்த்தர் இப்படி செய்கிறார் என்பதை எப்போமா உட்காந்து யோசித்துருக்கோமா? ஏன் யோசிக்கலைன்னா, கருத்தாய் கேளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் கவனிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நடத்தி வந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அறிந்து நிதானித்து யோசித்து சிந்தித்து பார்ப்போம் என்றால் இந்த இதயம், ஆமாம், இந்த திருக்குள்ள இருதயத்தை, உணர்வில்லாத இருதயத்தை, அடைச்ச காதை, அடைச்ச கண்களை, இறுக்கமாக மூடின வாய, கல்லா போன இருதயத்தை சதையாக மாற்றி, தொண்டே சொல்லியிருக்கு திறக்கப்பட்ட பிரேத குழியா நாத்த அடிக்கிற அதையவே மாற்றி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு செஞ்சு தூரம் போகாதபடிக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டே வர்றார. சிலரை பாருங்களேன், 4 பேர் விட்டுருமே, விட்டால ஒருத்தர் அவன் அடி வாங்கிடுவா. சும்மா பந்தா காட்டாரு. நான் யார் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, அப்படியே குதிப்பான். உலகத்திலே சொல்லுவான் குறைக்கிற நாய். ஆமாம், இன்றைக்கு அநேகர்லாம் சும்மா அந்த வேஷம் காட்டி வேஷமாய் திரிகிறது. வேஷமெல்லாம் கலைஞ்சி போகும், டை கலர் மாறி போயிடும். இன்னையும் டை அடிக்க சொல்லியிருக்காங்க, அடிச்சிடுவோமா? சரி, அப்புறம் பேசுவோம். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். எப்படியோ போனால் நம்ம அதெல்லாம் போக விடாமல் சில வேளை காதை பிடிச்சி கூட, ஆமாம், இழுத்து இப்படிலாம் தூக்கி கொண்டு வந்துருக்கிறார. கொஞ்சம் அதை யோசிச்சிட்டோம்னா, இப்படிப்பட்ட நிலைமையில் இப்படி தூக்கி வந்தாரேங்கிறத யோசித்தோம்னா கரெக்டாக ஓடிட மாட்டோமா? நம்ம அதை யோசித்து பார்க்கல, அதை சிந்தித்து பார்க்கல, அதை நினைவு கூறலை. அதனால தான் என்ன செய்கிறோன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். மனுஷனை குறித்து பார்க்கும்போது ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்க. பார்த்துக்கிங்களா? தெம்பு இருக்கவன் தெம்பினால் அலட்சியப்படுத்திடுவான். ஆட என்ன யாரையா அசைக்க முடியும்பா? பலவீனன் நம்மளை எவன் பார்த்தா கூட அடிக்க மாட்டான். இன்னும் வேணா அடிச்சுக்கம்மா, இவன் அடித்தா செத்து போவான்டா, இது எதுக்குடா? ஸோ பலவீனமானவன் வேறு மாதிரி இருப்பான். பலமுள்ளவன் இந்த நடுத்தர வாசி இருக்கானா, அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. திடீர்னு இப்படி நிற்பான். ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். மனுஷன் உதாசீனப்படுத்தி விடுகிறான். வேதம் படிக்கும் பொழுது கூட சில வேளை காலையில் படித்த போஷனே நம்மளை என்ன செஞ்சுருக்கோம், குத்தி கிழிச்சிருக்கோம். ஆனால் உடனே ஒரு தையல், மற்றபடி கிழிஞ்சா தையலுக்கு எங்கே போவோம்? ஆமாம், அங்கே வலிக்கும். இது வலிக்க கிளீல நாம தச்சு மருந்து போட்டுக்குவோம். சச் அ டாக்டர் வீவர். நம்ம அப்படிப்பட்ட ஒரு மருத்துவராகவே இருந்து விட்டோம். ஆகவே இந்த கால வேளை சொல்கிறேன், அலட்சியப்படுத்துதல். எனக்கு இதுக்கு ஏசா செத்தா போவேன் பசியாக இருந்தா, ஒருவேளை கண்ணு அப்படியே ஒரே மயக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் படுத்து கிடந்தா என்ன ஆகிடும்? சரியாயிடும். பசிக்கும் போது தண்ணி மட்டும் குடிக்காதீங்க, ரொம்ப பசிக்கும். இந்த சேஷ்ட புத்திர பாகம் நமக்கு ஒரு பசியாக வருது. ஆண்டவர் மேலே பசியுள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்யலாம்? ராஜ்யமே சுதந்திரிக்கலாம். ஆனால் வேற பசியோடு அலைஞ்சா உள்ளதையும் வித்துட்டு போயிடும். அவ்வளோதான். நமக்கு பசி இருக்கணும். பசி இல்லைன்னா ரோகம், பசி இல்லைன்னா அது என்னது? வியாதி. பசி இருக்கணும். ஆனால் அந்த பசி எப்படிப்பட்ட பசியாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்கேற்ற விதத்தில் அமையும் என்றால், நாம் ஒரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ பங்கை என்ன செய்ய மாட்டோம்? வேத வாசிக்கும் பொழுதும் அன்றைய போர்ஷன் படி நம்மோட அவர் என்ன பேசுகிறாருங்கிறத கொஞ்சமாக உட்காந்து பார்த்துருந்தா போதனைண்டே மாறி இருப்போம்ல. இங்கே நீங்கள் வந்து கேட்குற பசங்க கொஞ்சம் தான். டெய்லி ஒழுங்காக பைபிள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். படித்தா சந்தோஷம்தான். ஆனால் சாப்பிடுவீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சிலர் அவ்வப்போது சில கடைகள்லாம் வச்சுருக்காங்க, அந்த கடையில் இந்த கடையில் அப்படின்னு. சரி, நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கினாலும் சரி,
பேங்க் வாசல் நின்று ஆர்டர் போட்டு வாங்கி அங்கே பேங்க் வாசல் நின்னே வாங்கிட்டு போகிறேன். ஏன் வீட்டுக்கு போகப்படா, பேங்க் வாசல்லே எனக்கு வேணுமா? சரி, எப்படியா போட்டும். இப்போ நம்ம நிலைமைக்கு வருவோம். பசி இருக்கணும். அது எதன் மேலே? நீதியின் மேல். தேவனே நீதி, ட்ரூத். தேவன்தான் அந்த நீதி. அது நம்ம என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இந்த உதாசீனப்படுத்தக்கூடியது இன்றைக்கு பொதுவாக நிறைய பேர்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பைபிள் படிக்கும்போது உதாசீனம், சபைக்கு வரும்போது என்ன சீனத்தோடு வரோம்? சீனம். போகணுமையா, போகலைன்னா திரும்பி பாஸ்டர் வேறு சொல்லிவிட்டாருன்னா அது கொஞ்சம் எப்படி இருக்கும்? பாஸ்டருக்காக சபைக்கு வர்றீங்க, பாஸ்டராக உங்களுக்காக ஜீவனை கொடுக்க போகிறாரு. சத்தியமாக ஜீவனை எடுக்க மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். எடுத்துக்கிறதும் எடுக்க விடுறதும் கொடுக்குறது யார் கையில்? உங்கள் கையில் சார்ந்தது. அவ்வளோ கிருபைப்பட்டவங்க. கொஞ்சம் பார்த்துங்க. சபையில் எல்லா காரியமுமே முக்கியம். முக்கியமாக முக்கியம் இல்லையா? துவக்கம் முதல். ஆமாம். பிள்ளையோட ஒரு முக்கியமான நிகழ்ச்சினா லேட்டாக போகிறது யார்? மற்றவன். அந்த நிகழ்ச்சிக்குரியவங்க எப்போவுமே எப்போ இருப்பாங்க? சில ஆள் இருக்கா, அப்பவும் இருக்காது. அப்பவும் அவங்கள தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். அது கொஞ்சம் கோளாறு உள்ள கேஸு. சரியான கேஸ் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? ஆமாம். நான் உங்களை எதுவும் சொல்கிறதில்ல, நியதியே சொல்கிறேன். சரி, நம்ம எஜமானன் தானே. ஆண்டவரை குறித்து ஒரு உதாசீனம் வரணும். அவர் இரக்கமும், எங்கள் ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் ஆம்புலன்ஸ் ஈன்னு வரும். மிகுந்த கிருபையும் உள்ளது, அளவிடவே முடியாதப்பா. அதெல்லாம் உண்மைதான். இவ்வளவு கொடுத்து நீ மீண்டு போனா கிடைக்கக்கூடிய அடி இருக்குது பற்றியா, அதை சொல்ல முடியாதே அப்பா. ஆகவே தான் இப்போமே சொல்லிடுறேன்ப்பா, தெரிஞ்சுக்குங்கப்பா, தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மாற்றிங்கப்பா. இது கிருபையின் காலம். இந்த காலத்தை தவற விட்டால் இந்த காலம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, வயோதிபராக இருந்தாலும் சரி, கிடைக்கக்கூடாததை தேவன் என்ன செய்திருக்கிறார்? சில வேளைகளை நாம் இழந்து இனிமேல் திரும்ப பெற முடியாது என்று இருக்கும்போது கூட அதை திரும்ப கொடுத்துருக்கார். இப்படினாலும் தேவன் எங்கே இருக்காங்க? யாரும் கொடுப்பாங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை இருக்கலாம், நாசமாக்கிட்டே இருக்க, எதாவது கொடுப்பீங்களா? உள்ளதும் போயிடும். அதை காட்டிலும் வச்சுருந்தோம்னா கூட அது நமக்கு வரைக்கும் என்ன செய்யும்? கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலையே. எவ்வளவு காரியங்களை தொலைத்திருக்கிறார். அவர் விலையேறப்பட்ட இரத்தத்தை, விலை மதிக்க முடியாத இரத்தத்தை சிந்தி சொல்லொண்ணாத பாடுகளை உங்களுக்காகவும் எனக்காக பட்டு அவர் விலைக்கிரயமாக சம்பாதித்து கொடுத்தது. சபையும் அப்படிதான். அவர் விலைக்கிரயம் கொடுத்து சம்பாதித்த சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களே உங்களுடைய ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் தேவனுக்கு என்று என்ன செய்யுங்கள்? ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? எல்லாரும் பார்த்தா கேட்போம், ஹவ் ஆர் யூ, ஹவு டு யூ டூன்னு கேட்பான். நாங்களும் உங்களை பார்த்து கேட்குறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து ஹவு டு யூ டூ. ஏதோ போயிட்டுருக்கு, எப்போ சொல்ல பார்த்தீங்களா? அதை மாதிரி இதுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, இதுக்கு சொன்னீங்கன்னா முதலுக்கே மோசம். முதல் இருந்தால் தான் பின்னாடி என்ன செய்யலாம்? கேபிட்டலே வரும். ஆகவே முதலுக்கு மோசம் செய்து விடாதிருங்கள். பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நல்ல காலங்கள், இளமையில் சுகம், பலன், பொருளாதாரம், வீடு, வாழ்க்கை அமைப்பு, எதிர்காலம் எல்லாம் தேவனால் கொடுத்த இலவசம். அதை சரியாக பயன்படுத்துவீர்கள் என்றால் ஒரு நாள் உதாசீனப்படுத்த மாட்டீர்கள். சிம்சோன் உதாசீனப்படுத்தினான், சவுல் உதாசீனப்படுத்தினான். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் கூட தேவன் சில காரியங்களை செய்யுங்க என்று சீடர்கள் என்னிலும் பலத்த காரியங்கள் செய்தாங்களா? செய்தாங்களா?
தேவனும் பெரிய காரியங்களை செய்தாங்களா? பெரிய காரியங்களை செய்யலாம். அவங்க செஞ்சுருந்தா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க நீங்களே யோசிச்சுங்க. எதுக்கெடுத்தாலும் யார்கிட்ட கூப்பிட்டு வந்துடுவாங்க? ஆமாம், சும்மா ஒரு விளம்பரதாரர்களை போல விளம்பரப்படுத்தினார்கள் ஆரம்ப காலகட்டத்தை. நான் இறுதி காலகட்டத்தை பேசலை, பின்னாடி தான். அவர் தேவன் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். நீ சொல்கிறதுக்கு இல்லை, அவருக்கே என்று அது பின்னாடி மாறினது. அது வரைக்கும் சும்மா போனாங்க. ஏன்னா அவரோட இருக்கிறாருன்னா அவர் பெரிய ஆளாக இருப்பார்ல. சிலர் சிக்கலில் சிக்கிறது பெரிய ஆளாக இருப்பான். அந்த பெரிய ஆளை உண்மையாகவே இந்த தப்பு செய்கிறவன்னு தெரியாது. ஆனால் இவனை பிடிக்கும்போது நான் அவருக்கு வேண்டியவன் பார்த்துக்க அப்படிம்பான். வண்டி பிடிக்கும்போது சார் நான் இன்ஸ்பெக்டர் சோன் ஷோக்கு தெரிஞ்சவன். அவன் விசாரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட போய் விசாரித்தா இவன் கண்ணை குத்தி போடுவார். நான் எஸ்பிக்கு தெரிஞ்சவன் பார்ப்பான், கொஞ்சம் ஆளை தோரணை சரி தொலைஞ்சு போ, இது எதுக்கு போய் கேட்டு நான் எதையா உண்மையாகவே இருந்தால் நமக்கு பிரச்சனை, தொலைஞ்சு போடாது. அது மாதிரி சிலர் அப்படி போலித்தனமாகலாம் காட்டிடுறாங்க. அதை யார்கிட்ட காட்ட முடியாது, அவர் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். எது சரி எது உண்மையானதுங்கிறத கர்த்தர் நிச்சயமாக சீக்கிரத்தில் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறார். ஆகவே உதாசீனப்படுத்தாதிருங்கள். இவ்வளவு விலையேறப்பட்ட கிருபையை நாம் உதாசீனப்படுத்துவோம் என்றால் வரும் தண்டனைக்கு உதாசீனப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்குது. இன்னொன்று எப்படின்னா அலட்சியமாக பண்ணிடுறது. ரெண்டு காரியங்கள் தேவ பிள்ளைகளிடத்தில் உதாசீனமும் அலட்சியப்படுத்தலுமே இருக்கிறது. தேவன் சொல்ல ஆட போய் அவர் எப்போ பார்த்தாலும் அப்படி தான் பேசுவார். அலட்சியப்படுத்தாத, நாளை நடப்பதை நீ அறியாயே, அவ்வளோதான். நாளை உன்னுடைய தினம் அல்ல. ஆகவே சொல்லுகிறேன், கொடுக்கிறவற்றை பயன்படுத்தினால் நீ ஞானவானாக இருப்பாய். ஞானவானாக இருந்தால் கீழே இல்லை, ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற சுடரொளியை போல. ஆகாயத்தில் பிரகாசித்தா நல்லது, கீழே பிரகாசிக்கணும்னு நினச்சா இருள் அடைஞ்சு போயிடும். ஆகவே இந்த கால வேளையில் நம்முடைய பயணம் வெற்றியான ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்றால் உலகத்திலே பற்பல மக்களோடு கூட தான் நாம் கலந்து வாழ்ந்தாக வேண்டும். யாரையும் பாய்க்கவே சொல்லலை, உறவு இருக்க வேண்டுமானால் எவைகள் எனக்குள்ளே வரக்கூடாத அவைகளை அப்புறப்படுத்தி கொள்ள வேண்டும். எவைகளோடு சேரக்கூடாதோ அவைகளோடு, ஆமாம், எவைகளை கேட்கக்கூடாதோ அவைகளை கேட்கவே கூடாது. எதை பேச வேண்டாமோ அதை பேசவே பேசாதீங்க. பேசவும் உயர்த்தவும் நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று, ஆண்டவரையும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதையுமே அன்றி இந்த வீண் கதை, இந்த வீண் பெருமை, இந்த அப்படி இப்படின்னு அதெல்லாம் தேவையே கிடையாது. அதனால் எதாவது நடக்குமா? நான் திருச்சபையில் இருக்கும்போது ஆண்டவருடைய சில காரியத்தை குறித்து பேசினேன். ஆண்டவருக்கு மேலே மிக முக்கியம் எதுவும் இல்லைன்னு அந்த சபையின் தலைமை போதர் வந்தார். என் பேரை சொல்லலை, நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான். ஒரு உதாரணத்தை சொன்னார். மணமகள் மணவேளையில் பூ வச்சுருந்தாலாம். அது அந்த தலைமை அந்த பாஸ்டருக்கு பிடிக்காதான். அதை அறிந்த உடனே தெரியப்படுத்தினா மணமகள் அதை கசங்கி தூரி இருந்தது மாதிரி நான் பண்ண பிரசங்கத்தை என்ன செஞ்சிடணுமா அழகா சொன்னார். அதனால் ஆண்டவர் ரொம்ப சொல்லிகிட்டு இருக்கணும். ஆண்டவர் பேசுகிறவர் தான். அடுத்த வாரம் எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். நானும் மேலே ஏறி பிரசங்கம் பண்ணேன். ஆண்டவர் என்பவர் அறியப்படவர். எட்வர்டுக்கு ஒரு பையன் இருக்கிறதுன்னு யாருக்கும் சொல்லவே வேண்டாம். எட்வர்டு மகன் என் பிள்ளை சொல்லணும்னு அவசியம் இருக்கா? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல அவசியம் இருக்கா? இருக்குல்ல. என் பையன் எட்வர்டு மகன், என் பேர் எட்வர்டு, பாசமகன் சொல்கிறனால அவனுக்கு எதாவது மாற்றம் ஏற்படுமா? ஆனால் தேவனுடைய பிள்ளைன்னா அதோட என்னையவே சபையை விட்டே தூக்கிட்டார். இவன் இருந்தான்னா கசக்கி எரிய முடியாது. சரி இருக்கட்டும், வாழ்க வளருங்க. இன்றைக்கு எவ்வளவு நயமாக பேசுகிறாங்க, பேசட்டும், என்ன தூக்கி விட்டுடலாம். ஆனால் என்னை பற்றி இருக்கிற தேவனை விட்டு தூக்கியவே எரிய முடியாது.
ஸ்தாபகம் எனக்கு ஒரு காரியத்தை செய்தபோது, டேய், பூமியில் சீட்டை கிழிச்சா பரலோகத்தில் கிழிக்கலைன்னா பூமியில் கிழிச்ச சீட்டு கிழிஞ்சு போயிடும். ஸ்தாபகத்தை சொல்லிட்டு தான் வந்தார் இங்கே ஸ்தாபக பிரசிடெண்ட்டை. ஆனால் பரலோகம் சீட்டை கிழிச்சா நீ எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் கிழிஞ்சு போயிடும். இங்கே நீங்கள் தப்பிச்சிடலாம். நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அன்று உண்மை பேசினாயா என்று ஆண்டவர் கேட்பார். அன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அதனால் சொல்கிறேன், வீண் பெருமை, மேன்மை பாராட்டுகிறவன் பணத்தை குறித்து மேன்மை பாராட்டாதுன்னு இருக்குது, பலத்தை குறித்து, ஞானத்தை குறித்து, தேவனை தவிர வேறு ஒரு காரியத்தையும். அதுக்கு நம்மளால் அவர் அடிஷனாக சொல்லுவாங்க, தேவனால் எனக்கு இப்படி கிடச்சிது, தேவையே இல்லைன்றேன். தேவனால் கிடச்சிருக்கட்டும். தேவன் எல்லா இடத்துலையும் பாருங்கள், தேவனை தான் சொன்னாங்க. எதையுமே பேச மாட்டேன்றீங்க, பேச மாட்டாங்க. தேவனை தவிர வேறு ஒன்றையும் உயர்த்த நானும் தகுதி உள்ளவன் அல்ல. மேன்மை பாராட்டினால், ஆமாம், அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள், முறிந்து விழுந்தார்கள். கிறிஸ்துவை மேன்மை பாராட்டினார்கள், உயர்ந்து நின்றார்கள். ஆகவே இந்த உதாசீனம் அப்புறம் அலட்சியம் என்பது எல்லா இடங்களிலும் யாரிடத்திலும் கலந்து வரலாம். எலியா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஆனாலும் சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட, நான் ஒருவன் தான். இல்லைப்பா, நிறைய பேர் அதெல்லாம் கிடையாது, நான் ஒருவன் தான். யாருக்கே சொல்ல, தேவனுக்கு எல்லாம் தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம குறைந்த அறிவு உள்ளவர் தான். அவர்கிட்ட கேடையவே கிடையாது. நீ சரியாக பார்க்கல, நாங்கள் அவங்களோட ஐக்கியமாக இருக்கோம், எனக்கு தெரியும் ஆண்டவரே. தேவன் சொல்லுகிற காரியங்களை இது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், கடந்து போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு, முன்புள்ளவங்களுக்கல்ல, கடந்து போய் முன்னேற வேண்டிய அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே எனக்கு கோபம் ஊட்டினது போல நீங்கள் செய்யாதீங்க. ஆகவே தேவன் நடத்தி சென்று முன்னேறி செல்ல வேண்டியவர்கள், எப்பொழுதுமே கவனிக்க வேண்டியவர்கள், உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு, தவறி போய்விடாதபடிக்கு கவனமாய் ஓடினால் வெற்றி யார் பக்கம் வந்து சேரும்? என் பயணம் வெற்றியாய் முடியும். சகையும் வெற்றியாக முடிச்சிட்டானா? வெற்றியாக முடிச்சிட்டான்ல, அவன் பயணம் தோல்வியடையவே இல்லைல்ல. அது யாரோட ஓடுகிறது? ஆபிரகாமோடு ஓடுகிற ஒரு ஓட்டமாக. வேறு யாரோட இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு முடிந்தது. ஆனால் ஆபிரகாமின் பயணம் என்ன செய்யலை. அதே போல் யாருடைய வாழ்க்கையில் என்னால் பார்க்க முடிகிறது என்றால் காலேபுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடிகிறது. அவன் உலகத்தோட, இவன் தேவ பிள்ளைகளோடு இருந்தாலும், தேவ பிள்ளைகள் அவர்களுக்குரிய குணாதிசயங்களோடு கூட, அந்த தேவன் அழைத்த அழைப்பின்படி இல்லாதவர்களோடு கலந்து இராதபடி தன்னை என்ன செய்தான்? வேறு விரித்து கொண்டு தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டவனாய் தன்னை மாற்றிக்கொண்டபடியினாலே அவர் வாயை போல மாறினான். அது மட்டுமல்ல, தேவன் அவனை தெரிந்து கொண்ட நோக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறிட்டு அவனுடைய பக்தி விருத்தி அடைந்தது. அதனால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றான். ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்க இந்த கால வேளையில் விரும்புகிறேன். வாசியுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சீக்கிரமாக வாசிங்க. ஆ ஆ ஆ சரி. இந்த சிச்சுவேஷன் நமக்கு தெரியும், சூழ்நிலை. ஜனங்களெல்லாம், இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் மோசமாக இருந்தான். கர்த்தர் தெரிந்தெடுத்து அனுப்புனாங்க, தேவ பார்க்கும்படி அனுப்புனாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? தெரிஞ்சிருச்சே, என்ன அழகாக இருக்குது. 12 பேர் போனான், 10 பேர் எப்படி சொன்னான். ஆனால் இந்த பாருங்கள், எளிதாய் அதை பிடிக்கலாம், சிந்தை மாறும். இஸ்ரவேல் ஜனம் அன்ரிஃபைண்டாகவே இருந்துச்சு. உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வேன் என்று தான் பயணத்தை ஆரம்பித்தார் ஆண்டவர். பல பல காரியங்களை செய்து கொண்டு வந்தாலும் அவர்களை தேவனுடைய பாதைக்கு நேராய் வழி நடத்தி கொண்டே அவர் சென்று கானானுக்கு நேராய் கொண்டு சென்று கொண்டிருந்தாலும்
ரீஃபைண்ட்லேருந்து ரீஃபைண்ட் ஆகிட்டானா? விசுவாசத்தின் மேலே விசுவாசம், நம்பிக்கையின் மேலே, இப்போ எல்லாத்திலையும் பரிசுத்தத்தின் மேலே. நீங்கள் சுத்தமாக இருக்கீங்களா? அப்புறம் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைஞ்சிருக்கீங்களா? ஓவர் பரிசுத்தம் பேசுகிறாங்கன்னா அவனை நான் சேர்க்கவே மாட்டேன் லிஸ்ட்டில். சிலர் ரொம்ப ஓவராகவே பரிசுத்தம் பேசுவாங்க. அந்த பரிசுத்தம் வேண்டாம். தேவன் விரும்புகிறபடி பரிசுத்தம். கூட்டத்திலிருந்து வெளியே வந்தான், அந்த அடங்காப்பிடாரிகளோடு சேர்ந்துருந்தானா இவனும் சேர்ந்து முறுமுறுத்திருப்பான், இவனும் கல்லெறிஞ்சிருப்பான், அவர்களை போல் என்ன செஞ்சுருப்பான், எல்லாமே அவருடைய செய்கையெல்லாம் வந்திருக்கும். அதே ஜீனுக்குலேருந்து வந்தாலும் கூட அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய முத்தரித்தல், தேவன் அவனை வேறு பிரித்தல், பற்பல சூழ்நிலைகளை கலந்து விடாதபடி கர்த்தர் அவனை தனித்து நடத்துகிற பாதையை அறிந்து அதற்கு நேராக அவன் தன்னை வழி நடத்தினபடினால இப்போ அவன் பேசுகிற காரியம்லாம் ஜனம் பேசுகிறது போல பேசலை. தேவன் கொடுக்குற அந்த மேன்மையான நாட்டை காண செய்து திரும்பி வரும்போது கூட மற்றெல்லாம் கெட்ட செய்தி கொண்டு போனால் அவன் என்ன செய்தி கொண்டு வந்தான்? யோசுவாவும் காலேபும் நீங்கள் என்ன செய்தி கொண்டு வரணும்? டெம்போவில் என்ன செய்தி பேசணும்? கெட்ட செய்தி நல்ல செய்தி கலந்து பேசணும். பாஸ்டர் கலந்து பேசினா தான் நல்லா இருக்கும். ஒரே மாதிரி தான் எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கும்? நான் இழுக்கிறவன் இப்போ பாட்டுடைய டெம்போ எங்கே போயிடுச்சு? நான் 100 110 இருக்க வேண்டிய டெம்போ 68 பாடிட்டு இருக்காங்க. நானும் போன வாரம் பாடினாலும் இன்னையும் சேர்த்து பிடிச்சி இழுக்கிறாங்க. 110 100 எங்கே இருக்குது, 68 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டைமிங் ஆனால் தான் மகிழ்வோ மகிழ்வோ. பாட்டு நல்லா இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது? சில வேளத்தில் அந்த படம் காட்டும்போது ஜூம் பண்ணுவான், 3 இழுத்து காட்டும்போது எப்படி இருக்கு? அது மாதிரி இருக்குது. அதை மாதிரி எல்லாமே மாறிட்டு இருக்கு. அவன் பிரசங்கத்தை ஜூம் பண்ணவே விரும்பலை, இருக்கிற மாதிரி சொல்ல விரும்ப. அப்போ நீங்கள் ஒருவன் ஒன்றிலே உண்மை உள்ளவனாயிருந்தால் அனைத்தின் மேலுமான ஆசீர்வதிக்கப்படுவான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தால் அநேகத்தின் மேலே கொஞ்சம் கொடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலேயும் நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்றால் நீசனுக்கு முன்பதாக அல்ல, நிச்சயமாக ராஜாக்களுக்கு முன்பதாக அதைத்தான் சகையும் பெறுகிறான். அழைக்கப்பட்ட முற்பிதாக்களில் ஆபிரகாம் மிக முக்கியமானவன், அதில் சகை இணைந்துட்டான் இல்லையா? அந்த ரேஸில் அவன் வரலை, ஆனாலும் அதற்குள்ளே என்ன செய்யும்படியா இணையும்படியான ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தவர். இன்றைக்கு தேவனோடு வருகிற நமக்கு எவ்வளோ பெரிய கிருபை இருக்கணும். ஆமாம், இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆனால் கிருபையை என்ன செய்கிறார்கள்? விருதாவாய் போக்கடித்துக் கொள்கிறார்கள். உதாசீனம், அலட்சியம். இவன் மற்றவர்களோட மட்டமாக சேர்ந்த நாங்கள்லாம் சொல்கிறோம், நீ மட்டும் என்னடா? சில இடத்துல போட்டுருவாங்க பார்த்தீங்களா? திரும்பி வரும்போது எல்லாம் மொத்தமாக தான் வந்தாங்க, போகும்போதும் மொத்தமாக தான் போனாங்க, வரும்போதும் மொத்தமாக தான் வந்தாங்க. ஆனால் மொத்தமாக போவான், மொத்தமாக வருவேன். ஆனால் பேசுகிறதும் கெடுத்துறதும். அதனால் என்ன ஆச்சு? அநேகர் திரும்பி பார்ப்பதற்கும் இன்னும் சொல்லிட்டான், எகிப்துக்கு திரும்புவதே உத்தமம். உத்தமமான காலேப் என்ன செய்தான்? தேவனை பின்பற்றினதில் உத்தமமான மனுஷன் காலேப். அவன் உத்தமமாக இறுதியாக இருந்து உயர்ந்த இடத்த அனுபவித்தான். ஆனால் இந்த உத்தமம் இல்லாமல் 12 பேரும் கோத்திரத்தில் உள்ளவனும். ஆனாலும் என்ன செய்தி கொண்டு வந்தான்? எதாவது கொண்டு வரீங்களா? துர்ச்செய்தியுமா கொண்டாங்க, டெய்லி கூட கொண்டாங்க. நல்ல செய்தியை தவிர வேறு செய்தி. சிலர் நாங்கள் நல்ல செய்தியும் கொண்டு வர மாட்டோம், கெட்ட செய்தியும் கொண்டு வர மாட்டோம், கம்முன்னு இருப்போம் பாஸ்டர். அப்போ நீங்களும் கம்முன்னு இருப்பீங்கள்ல? எல்லாம் கும்முன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும்ல. நல்ல செய்தி கொண்டு வர்றது அவசியம். காக்கா ஒரு நாள் என்ன செய்தி கொண்டு வரல, ஆனால் புறா வெளியே போச்சு. கெட்ட செய்தியெல்லாம் கொண்டு வரல, போச்சு, டக்குன்னு திரும்பிடுச்சு. அதுக்கு இளைப்பாற இடம் இல்லை. ஆனால் காக்காவுக்கு அதனால் ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வந்துச்சு. இது போச்சு, இருக்க இடம் இல்லையா, டக்குன்னு வந்துருச்சு. போன வேகத்தில் வந்துருச்சு. தலைவேலை போன ஆமாம் என்ன பண்ணுறது, வந்துட்டேன். ஆனால் போச்சு கரெக்டாக
உலகத்தின் நிலைமையை. நீங்கள்லாம் யார்கள்? புறாக்கள் தானே. புறாவோ, கண்மலையின் மேலே காணப்படுகிற புறாவோ, கண்ணீர் ஒழிக்கிற. இன்றைக்கி கண்ணீர் விட வேண்டிய புறாக்களாக இருக்குது. சில புறாவை பார்த்து இப்போ கண்ணீர் தான் விட வேண்டியதாக இருக்குது. ஆனந்த கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் இந்த வேறு கண்ணீர். ஆமாம், நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க டிசைட் பண்ணீங்க. காலை இப்படிய வாயிலிருந்து தவறி கூட நாம் எளிதாய் பிடிக்கலாயா. அவர்களை காத்த ஒரு தரிசன பார்வை இருந்தது. தேவ பிள்ளை எங்கே வர்ற, திருச்சி மேலே வர எல்லாருக்கும் ஒரு தரிசன பார்வை அவசியம். எல்லாருக்கும் பார்வை இருந்துச்சு. ஆனால் தான் போனான், ஆனால் தான் சொன்னான் தேசம் நல்லது. ஆனால் பார்த்தான் அந்த குடிகளெல்லாம் இப்படிப்பட்ட குடிகள். நம்ம இந்த மாதிரி எவனா பார்க்க சொன்னானா? இப்போ நம்ம எல்லாரும் எதைத்தான் பெருசாக பேச போகிறோம்? சிச்சுவேஷன், சூழ்நிலையை தான் பெருசாக பேச போகிறோம். ஆனால் தேவன் வச்சுருந்த அந்த பெருசான காரியத்தை, அந்த கொடிய காரியத்தில் தேவனுடைய நிழல் விலகி இருக்கிறத காட்ட யாருக்கு தான் செய்தார்? உத்தமமாய் தேவனை பின்பற்றின யோசுவாவுக்கு. காரணம், அவங்க ஐக்கியம் யாரோட இருந்துச்சுன்னா மோசையோடு இருந்தது. தேவனுடைய ஆலயத்தோடு, தேவனுடைய காரியங்களோடு அவர்களுக்கு அதிகமாக. ஆனால் நமக்கு தேவன் வேறு பிரித்து வேலை நிலைமையில் கொண்டு வந்தாலும் நம்முடையது எங்கெல்லாம் இருக்கா? இந்த தாமரையில் படர் தாமரைலாம் இருக்குது. சிக்கிக்குச்சுன்னா காலை என்ன செய்ய முடியாது. பெரிய குளங்களில் படர் தாமரையில் நிறைய இது இருக்கும். சிக்கிட்டுனா காலை உதறினீங்கன்னா வெளியவே வர மாட்டீங்க. இன்றைக்கி அநேகர் காலை உதறி என்ன செஞ்சு போயாச்சு, அங்கேயே மாட்டி முழிக்குது. கண்ணெல்லாம் வெளியே தள்ளிக்கிட்டு மிரண்டு பார்க்குது. என்ன செய்ய முடியும்? யார் காப்பாற்ற முடியும்? ஆண்டவரே உங்களை காப்பாற்றல, நான் எங்கேருந்து காப்பாற்ற போகிறேன்? போட்டு தண்ணிக்குள்ளே முங்காதான். ஆனால் போட்டில் இருக்கவன் அது மரம், அதுக்கு நீந்தவும் எதுவும் தெரியாது. ஆனால் அது மிதக்கும். ஆனால் நீ போட்டு மூழ்காது. எந்த சபையோ யாரும் யாரையா காப்பாற்ற முடியாது தேவனை தவிர. அவர் எப்படிப்பட்ட ஓரளவு ஆனப்பட்ட பெரிய ஊழியக்காரரே, எத்தனையோ பெரிய ஊழியக்கால் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை காப்பாற்ற இயலாமல் போனார்கள் தெரியுமா? மோசம் போகாதிருப்போமாக. பார்த்து நடந்தால் சரியாக சீராக ஓடலாம். ஆகவே தான் உங்களுக்கு சொல்கிறேன், காலைப்புக்கு ஒரு வேலைக்கு அனுப்புனா, ஒரு காரியத்துக்கு அனுப்புனா, அங்கே தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையானதை மட்டும்தான் பார்த்தான். வேற இடறி போவதற்குரிய எதையுமே. ஆனால் நம்ம எதை பார்க்குறோம்னா அதெல்லாம் விட்டுவிட்டு ஃபில்டர் மாதிரி எல்லாத்தையும் வடிகட்டி நல்லதை கீழே விட்டுவிட்டு வேண்டாத ஃபுல்லாக பார்த்தீங்களா, இதுக்குள்ள இது கிடஞ்சி அது கிடஞ்சி கிடக்கட்டும் போ விட்டது எது நல்லதை விட்டுவிட்டு தேவையில்லாததெல்லாம் பிடிச்சிக்கிறாங்களே. கர்த்தர் எப்படியெல்லாம் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து இருக்க வேண்டும். சிலரெல்லாம் உயிரோடு இருந்திருக்க முடியாது, கால் இல்லாமல் போயிருக்கோம். அன்றைக்கி எந்திரிச்சு பேசினா அவருடைய கால்கள் இழந்திருக்கணும். ஃபோனில் பரிதாபமாக பேசினார். ஆண்டவருக்கு தெரியும், பாஸ்டர் கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் காலை எடுக்க விடலை. ஆனால் காலில் 2 காலை ஊனி நின்றுட்டு எனக்கு எதிராக பேசுகிறீங்க பாஸ்டர்னார். எப்படிப்பட்ட முடிவையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும். கர்த்தர் எல்லா முடிவுகளையும் மாற்றி முடிவு உண்டாக்குனவனுக்கே ஒரு முடிவு எழுதினார் என் ஆண்டவர். அதுவும் அவர் அறிவார். பிரசங்கம் பண்ணும்போது சில வேளை நம்மையும் என்னையும் குத்தும், உங்களையும் குத்தலாம். அதற்காக நம்ம குத்தப்படுத்துறதுக்கு பேசான்னு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது வேறு விதமாக மாறிடும். சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் திருத்தி அதில் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா எப்படி இருக்கலாம்? கம்முன்னு தானே இருக்கணும். சொல்கிறோம் கேட்க மாட்டேன்ற திரும்ப எழுந்திரிச்சு பேசுகிறார். இது போன்றலாம் வாழ்க்கையில் நம்ம நடக்கக்கூடாது. சீராய் நடந்தால் சீராய் வைத்திருக்கிற அவரோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும்? காலைப்புடைய வாழ்க்கையிலே அதை நாம் காண முடியும். சிறுவில் ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவங்களோட தான் இருக்கணும், அவங்களோட தான் பயணம் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த பயணத்திலும் அவங்க சுவாபத்தை மாற்றலை. ஆனால் காலை தன்னை என்ன செய்து கொண்டான்? மாற்றிக்கொண்டே. கர்த்தர் என்னைக்கு எகிப்தை விட்டு பிரித்தாரோ யோசித்தான், நான் எதை அடையணும்? இந்த ஜனத்தை போல் இவர்களுடைய செய்கை போல் இருந்தால் நான் எங்கே போக முடியாது?
ஏனென்றால் அவ்வப்போது எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டது, அவ்வப்போது ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது, அவ்வப்போது காரியங்கள் அவர்களுக்கென்று தேவனால் வெளியரங்கமாக்கப்பட்டது. தேவன் பட்சித்ததை பார்த்திருந்தார்கள். பூமி பிளந்து தாத்தான் கூட்டத்தை, கோரா கூட்டத்தை உள்ள போட்டது எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனாலும் வழி தப்பி போய் கொண்டே இருந்தார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபை பார்ப்பீர்கள் என்றால் தேவனுடைய காரியத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையின் பயணம் வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால், நாம் செய்கிற எல்லாமே வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால், வெற்றியிலே ஆரம்பித்து எதில் தான் முடியணும்? பரிசு பொருளில் தான். அதனால தான் பவுல் சொல்கிறான், லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு மட்டும் இல்லை, என்னை போல நீங்களும் செயல்படுவீர்கள் என்றால், கிறிஸ்துவை பின்பற்றணும்னு சொல்ல, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஆகவே நீங்களும் சரியாக நடந்தால், முன்னடக்கிற கடாக்களைப் போல நடந்து கொள்வீர்கள் என்றால், வாழ்க்கையை அதற்கேற்ற விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள் என்றால், கீழாக்காமல் வாளாக்காமல் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை, உங்கள் உயர்வை எவனுமே கெடுக்க முடியாது. அதை காலேபில் பார்க்கலாம். அவனுடைய பயணத்தில் எகிப்திலிருந்து தான் புறப்பட்டான், எல்லாரோட புறப்பட்டான். ஆனால் வழியில் தேவனுடைய அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், மோசேயுடைய வார்த்தைகள், பற்பல காரியங்களை பார்க்க பார்க்க, தேவனுடைய கிரியைகளை பார்க்க பார்க்க, தேவனுடைய போஷிப்பை பார்க்க பார்க்க, தேவனுடைய ஒவ்வொரு காரியங்களை பார்க்க, அதை வழிநடத்தல பார்க்க 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 மாற்றிக்கிட்டான். கர்த்தர் என்னை வேறு நோக்கத்திற்காக, என்னை இதற்காக அல்ல, வேறு நோக்கத்திற்காக. ஆகவே சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் இந்த காலை வேளையில் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் என்னை ஒரு வேறு நோக்கத்திற்காக, ஒரு நல்ல நோக்கத்திற்காக, ஒரு உயர்ந்த இலக்குக்காக, ஒரு உயர்ந்த மேன்மைக்காக, ஒரு சரியான பாதையில் கர்த்தர் என்னை நடத்துகிறார். நானும் தேவனனை நடத்துகிற பாதையில் அவர் வைத்திருக்கிற காரியத்தை தவிர எந்த பக்கமும் கலப்பையிலே கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராட்சியத்தை, பின்னிட்டு பார்க்கறதுக்கு குடும்பம் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் இருக்கலாம். எதை வச்சு பின்னிட்டு பார்த்தாலும் எங்கே போக முடியாது? பரலோகம் போக வேண்டும். சபைக்கு வரலாம், திருவிருந்து எடுக்கலாம், எல்லாமே செய்யலாம், பாஸ்டர் எல்லா சடங்குகளும் செய்யலாம். ஆனால் எங்கே மட்டும் இருக்க முடியாது? அங்கே போகணுன்னா கரெக்டாக போகணும். உலக மக்களோடும் உலகத்தின் காரியத்திலும் உலகத்தின் காரியங்களாக இருந்தாலும் இயேசுவை என்று கேள்விப்பட்டானோ அதிலிருந்தே அவன் வாழ்க்கை பயணத்தை மாற்றி ஒரு மேன்மையான நிலைமைக்குள்ளே கொண்டு வந்து வழி நடந்த போது அவனுக்கு ஒரு உன்னத பயணம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கலந்து விடாதபடி, அவர்களுடைய செய்கையின்படி நடக்காதபடி, தீர்ப்பானவைகளிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்து பக்தியுள்ளவனை தேவன் தெரிந்து கொண்டார் என்ற அடிப்படையில் பக்தியுள்ளவனாக மாறி, வேஷமான பக்தியாக அல்ல, எந்த அளவுக்கு தேவனும் தேவனுடைய காரியங்கள், ஆலயம், தேவனால் நடத்தப்படுகிற மனுஷன் கொடுத்த பொறுப்புகள் இவைகளில் பர்ஃபெக்டாக ஓடினான், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடினான். உன்னத நிலைமையை நிறைய காரியங்களுக்கு ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். யோசுவா 14:13. மற்ற நாள் எப்போ டைம் இருக்கும்போது நான் அதை பேசுகிறேன் உங்களோடு கூட. வாசித்து முடித்து விடலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரு உயர்வான நிலைமையை செயல்படுத்துவதற்கு தக்க அளவு கர்த்தரவன இஸ்ரவேலரோடு இஸ்ரவேலர் தான் பயண பாதையில் இஸ்ரவேல் பட்ட நானுமா லேட்டராக போக 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 இவனே ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கத்தக்க அளவுக்கு கர்த்தரவனை வைத்துட்டார். அப்போ வாங்கிட்டு இருக்க நம்ம நிலைமை மாறி எப்படி மாறணும்? பொப்புன்னு மாறணும். நாதஸ்வரம் ஊதினால் கண்ணம் புஷ்ஷுன்னு வரும். குழந்தையின் கன்னங்கள் ஏன் புஷ்ஷுன்னு இருக்குதுன்னா ஃபீடிங் பாட்டில் குடிக்கிறதுனால கண்ணம் புஷ்ஷுன்னு ஆகனால நீங்களும் இப்படி குடிங்க, நல்லா புஷ்ஷுன்னு வரும். நல்லா இது ஒருத்தர் சொன்ன உண்மைங்க. சில சிரிப்பல்ல, அது உண்மை. இட்ஸ் எ ட்ரூத். நாதஸ்வரங்கார ஊதுனால கண்ணம் எப்படி இருக்கு? நீங்கள் ஏதாவது துருத்தியை ஊதுங்க, நல்ல துருத்தியை ஊதுங்க, வேண்டாத துருத்தியை ஊதாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுமா? எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்க?
சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையில் ஆசீர்வதிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இரக்கம் உள்ள நலம் தந்தையே, இந்த நாளில் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து வாழ்ந்த எங்களை பிரித்தெடுத்து உம்முடைய நோக்கங்களுக்கும் திட்டங்களுக்கும் நேராக எங்களை வழிநடத்தி அவைகளை நாங்கள் கவனித்து நடக்கும் பொழுது எல்லாரை போல அல்ல, ஒரு வித்தியாசமான முடிவை தந்து ஆசீர்வதிக்கிறவர். உடைய பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். உடைய வாழ்க்கையின் முடிவும் ஒரு நல்ல முடிவாக, தேவன் வைத்த முடிவாக, ஒரு எதிர்பார்த்திருக்கிற முடிவாக, இலக்கை அடைகிற ஒரு முடிவாக, ஒரு மேன்மையின் முடிவாக இருக்கட்டும். எல்லாரை போல இவனும் வாழ்ந்தான் மரித்தான் என்ற நிலைமை இந்த நாளிலே மாறட்டும். உடைய பயணம் புதிய பயணமாகட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.